வீடு கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அங்கே ரொம்ப கோவமாக இந்த வக்கீல் வராங்க. வந்தோடனே, விஜய மேடம் இப்படியெல்லாம் உங்கள் பையன் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேடம் வந்து வராதும் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சா என்னங்க, உங்களுக்கு விவாகரத்து வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடணும். இப்படி வந்து அசிங்கப்படுத்தினா என்னங்க அர்த்தம்? எனக்கிட்ட இப்படி இது மாதிரி ஒரு கிளைண்ட் இது வரைக்கும் என் வாழ்நாளில் வந்ததே கிடையாது என் சர்வீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியலைங்களே, நான் எதுக்குங்க வேண்டான்னு சொல்லணும்? அவளை எப்போ என் பையன் விவாகரத்து பண்ணுவான் நானும் என் வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் எதிர்பார்க்கலாம், ஆனால் மனோஜ் அதை விரும்பலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரதுக்கும் விவாகரத்து வேணும் எனக்கு புரியலைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போன இடத்துல தான் வந்துட்டு உங்கள் பையனும் இந்த ரோஹிணியும் வந்து அங்கே தான் அந்த போட்டிக்கு வந்து கலந்துக்கு வந்திருந்தாங்க, பெஸ்ட்டு கப்புள் போட்டிக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சும்மா உடனே சொல்லிடுவீங்களே, என் பையனுக்கு இதுக்கு விருப்பம் இருந்திருக்காது, அவதான் ஏதாவது சொல்லி கூட்டு போயிருப்பான், என் பையன் ஒரு அப்பாவி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி என் பையன் ஒரு அப்பாவி தான், அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இவ தான் ஏதாவது சொல்லி கூட்டு போயிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அம்மா தான் தான் பையன் பண்ண தப்பெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு? இங்கே பாருங்கள், அவங்க வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து கடையில் வச்சு அவங்க ஒன்றா பார்த்தா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை கேட்டு நீங்கள் போய் என்ன பேசுனீங்க பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லை அந்த வந்து பற்றி கேட்டிங்களா இல்லை மைண்ட் பண்ணிக்கலான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 6 மாதம் வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ மீண்டும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக இந்த 6 மாதம் டைம் இருக்குல்ல, எப்படியாவது மனோஜோட மனசை மாற்றிடலாம், எப்படியாவது மறுபடியும் வந்துட்டு இந்த விவாகரத்து கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நேற்று இந்த போட்டியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, கப்பும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக இப்போ அவங்களுடைய ஃபோட்டோ தான் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் அப்லோட் பண்ண போகிறாங்க. இப்போ என்னங்க சொல்ல போகிறீங்க? நாளைக்கே வந்துட்டு வக்கீல் வந்து கேட்பாரு 6 மாதம் கழிச்சு, இப்படி வந்துட்டு ஒரு பொது ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க, அது எல்லாருமே பார்த்துருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, விருப்பம் இல்லாமையே அவர் போய் கலந்துருப்பான்னு சொல்லி கேட்பாங்களே, அப்போ என்னங்க நான் வந்துட்டு நீதிபதிக்கு முன்னாடி என்னங்க நான் பதில் சொல்லி என்னங்க ஆர்கியூ பண்ண முடியும்? எனக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு கேஸ் எடுத்து நான் பண்ணுறேன் நடத்துகிறேன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நான் இந்த கேஸ்லேருந்து விளைவிக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது வக்கீல் வச்சு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் பையன் ஸ்டடியாக இருக்க மாதிரி தெரியல, இந்த கேஸ் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு நாலு டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த ரோஹிணி வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் பையனை விட போகிறது கிடையாது, உங்கள் பையனை வந்துட்டு நீங்கள் சொல்கிறதையும் கேட்குறாப்புல, அந்த பொண்ணு சொல்கிறதையும் கேட்குறாப்புல, அந்த பையனை உங்கள் பையனை வந்துட்டு ஸ்டடியாக இல்லை, இந்த கேஸெல்லாம் நல்லா நடத்த முடியாது, என்னமோ பண்ணிக்கிங்க, வேறு வக்கீலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன், போயிருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு செம டென்ஷன் ஆகுது. உடனே வந்து இங்கே மனோஜ் கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கடையில் தான். சும்மா போய் சொல்லாதரா, கடையில் இல்லாமல் நீ அந்த பார்லர் காரியோட சுற்றிட்டு இருக்கீன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. என்ன மனோஜ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மாவுக்கு நம்ம 2 ஒன்றா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, என்னை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சத்தம் போட்டாங்களா? ஆமாம், நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வக்கீல் வேறு உன்னை பார்த்துட்டு போயிட்டாங்க, நம்மளோட ஜெயிச்ச விஷயத்தையும் பார்த்தாங்க, அவங்க கையால் தான் வேறு கப்பு வேறு வாங்கியிருக்கிறோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்களா, அந்த விஷயத்தை பற்றி தான் ஏதோ பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் இவ்வளோ ஆயிடுச்சுல்ல, உனக்கு எங்கூட சேர்ந்து வாழை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து இல்லையா ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க கூட வாழை பிடிச்சிருக்குதான், அப்புறம் என்ன விடு நான் பேத்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன ஃபஸ்ட்டு மனோஜ் தான் உள்ளே போகிறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரோகிணி பின்னாடி இருந்து முன்னாடி வராங்க. ஏய் என்னடி நீ வீடு வரைக்கும் வந்துட்டியா, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி பண்ண சொல்கிறீங்க? இதான் இவர் என் ஹஸ்பண்டு, இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருக்கணும். என்னடா அது, சரி ஓகே இத்தனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, என் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்கு நான் வந்து தனியாக வீடு எடுத்து என் பையனோட இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, மனோஜுக்கு என்னோட வாழ்கிறக்கு 100% அவர் தயாராக இருக்கார். உங்களாலையும் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுகளாக கொடுக்குற ப்ரெஷர்னால தான் அவர் வந்து விவாகரத்துக்கே சம்மதம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு எப்படி இருந்தாலும் கேஸ் என் பக்கம் தான் சாதகமாக வந்து முடியும். அப்படி இல்லாமல் இல்லை வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் ஆவானு சொல்லிட்டு நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் வேணால் இப்போ கேளுங்க, மனோஜ் எங்கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசைப்படுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த பெஸ்ட்டு கப்புள் போட்டியில் நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கோம், அதை கூட உங்கள் வக்கீல் தான் எங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கூட கொடுத்தாரு, நாளைக்கு இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் நாளைக்கு வந்து நான் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அப்படி மனோஜ் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. கேட்டியாடா அவளுடைய வில்லத்தனமெல்லாம் கேட்டியா? என்னமோ வந்துட்டு வேலைக்கு தான் வந்துட்டு கடைக்கு வந்திருக்கா ஷோரூமுக்கு, ஏதோ வந்து அந்த ஆர்டர் பிடிச்சி கொடுத்தா இந்த ஆர்டர் பிடிச்சி கொடுத்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் பேசி சமாளிச்சில்ல, உன் தலையில் நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்ட பார்த்தியா, அவள் என்ன மாதிரி ஐடியாவில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுதாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, டேய் இங்கே பாரு
தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக அவளை கிளம்பி போக சொல்லு, நான் எப்படி பண்ணுமா பண்ணிக்கிறேன், விவாகரத்து வாங்குறது கன்ஃபார்ம் தானடா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு முத்து பார்க்க தான் செய்கிறாங்க. என்னம்மா வக்கீலம்மா இனிமேல் இந்த கேஸில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாங்க. என்ன பார்லரம்மா நீ இப்போ தான் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்த மீனா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு ஓ பார்லரம்மா செம்மையாக காலை நிறுத்திருப்ப போல இருக்கு, டேய் படித்த முட்டாளே, உன்னை எப்படி இந்த பார்லருக்காரம்மா உன்னை ஏன் ஏமாற்றிட்டு இருக்க, இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல, பாய்க்கிலேயே பேசுவேன் என்னமோ, ஏன்டா உன்னால் விவாகரத்து கொடுக்குறக்கும் வந்து உனக்கு மனசு இல்லை, இந்த அம்மாவோட சேர்ந்து வாழ்றக்கும் மனசு இல்லை, எதில் தான்டா நீ ஸ்டடியாக இருப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துருக்க விஜயா, டே நீ சும்மா பேசிகிட்டு இருக்காது அது இது இல்லை, அவன்லாம் வந்துட்டு அவளோட எல்லாம் சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி இவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை, அவர் தான் எங்கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, அப்படி விருப்பம் இல்லாமல் இருந்தால் இப்படி இந்த மாதிரி பெஸ்ட் கப்பல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களோட வந்திருப்பாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே என்னடா மனோஜ் நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்கே முத்துவும் கேட்குறாரு. அப்போ மண்ணு கரெக்டாக வந்து அண்ணாமலையும் வந்துடுறாரு. அதான் கேட்குறான்ல சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டுருப்போ, உனக்கு ரோகிணியோட சேர்ந்து வாழணும்னா சொல்லிடு, உங்கள் அம்மா பைத்தியக்காரியாட்ட உனக்கு பொண்ணு பார்க்கவும் விவாகரத்தை கிடச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ நினச்சிட்டு இருக்கிறா, அப்படி என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க மனசில் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இல்லைப்பா நான் வந்துட்டு ரோகிணியோடவே இருந்துக்கலாம் வாழலான்னு தான் முடிவு பண்ணிட்டு, அவள் தப்பு பண்ணிட்டா தான் இல்லைன்னால சொல்லலை, ஆனால் என்னதான் இருந்தாலும் அவள் என் கூட வாழ்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுறா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவளோட சேர்ந்து வாழ்ந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன், அவள் போனதுக்கப்புறம் தான் என் ரூமே போயிடுச்சு, இதாக ஹாலில் படுத்துட்டு இருக்கேன், அவள் போனதுக்கப்புறம் தான் கடங்காலி ஆகிட்டேன், நான் கடங்காலி ஆகிட்டேன், இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை, சொத்துலேயும் பங்குலேன்னு சொல்லிட்டீங்க, இது அத்தனையும் வந்துட்டு ரோகிணி என் கூட இருந்திருந்தா எனக்கு வெற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருந்திருக்கோம், இதெல்லாமே எனக்கு போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் ஜெயிலுக்கு போனப்போ கூட அவள் தான் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்து என்னை வந்துட்டு அந்த ஃபினான்சியர்கிட்டருந்து வந்து கேஸை வாபஸ் வாங்க வச்சா, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ ரோகிணி கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கடனை வந்துட்டு விஜயா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு போகிறாங்க மனோஜை. அப்போ உடனே வந்துட்டு இங்கே ரோகிணி கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன ஆண்டி என் கண்ணு முன்னாடியே என் வீட்டுக்காரர் நீங்கள் அடிச்சிருவீங்களா, இங்கே பாருங்கள் இவர் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் ஒய்ஃபுன்னு நான் ஒருத்தி இருக்கிறேன், என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அவர் உண்மையை தானே சொல்கிறாரு, இப்போ உண்மையை கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, எக்காரணத்தை கொண்டு மனோஜோட நான் சேர்ந்து வாழ்ந்து அவர் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், எங்கள் 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நாங்கள் 2 பேருமே மேஜர், இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் மேலே கேஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் உங்களை தூக்கி உள்ளே உட்கார வைக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் வந்துட்டு என்னடி அவன் கூட சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஆடுறீ அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் தானே இந்த பிரச்சனை இல்லை, நான் மனோஜை கூட்டிகிட்டு நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கேயே அவரை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், எங்களை இனிமேலாவது நிம்மதியாக வாழ விடுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் என்னடா அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ குத்துக்கல் மாதிரி நின்றுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே போய் இந்த விவாகரத்து கேஸ் வேண்டான்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிக்கலான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து அடிக்க கை வாங்குறாங்க. பண்ணாமல் வந்துட்டு அவன் தான் முடிவு பண்ணிட்டான்ல விட்டுரு, அவன் நீ என்ன இனிமேல் சொன்னேனாலும் அவனுக்கு காதில் ஏறாது, அவன் ஒரு முடிவு பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான், நீ அது புரிஞ்சுக்காமல் எதோ பேசிகிட்டு இருக்கிற நீயே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லைங்க இவன் இந்த கெடுகட்டவன் என் பையனுடைய வாழ்க்கையை ஒன்றுக்கு இல்லாமல் அழிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வேணால் ஏதாவது சொல்லிட்டாரு, ஆனால் அவன் வந்து இனிமேல் வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலைமையில இல்லை, அவன் கேட்கவும் மாட்டான், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க அதுக்காக வந்துட்டு எப்படியோ போயிட்டு போகிறான் எக்கடுக்கிட்டு போயிட்டு போகிறான்னு என் பையனை விட முடியுமா, இவன் ஏதோ சொல்லி என் பையனோட மனசை மாற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீங்கள் எத்தனை நாளாக வந்துட்டு உங்கள் பையனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க, அவனுக்கு விருப்பம் வந்து பார்லரம்மாவோட சேர்ந்து வாழ்கிறது தான், அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம சொல்லிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா வேண்டாண்டான்னு, ஆனால் மேற்கொண்டு வந்துட்டு பார்லரம்மாவோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும்னு அவன் சொல்கிறான், அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துட்டு போகிறான், எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ஏண்டா நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே விஜயா வந்து முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாண்டா அவன் தான் படிக்கல ஒன்றுக்கு இல்லாதவன் நினச்சேன், ஆனால் அவனால தாண்டா இப்போ இந்த வீட்டில் நான் நின்றுட்டு இருக்கிறேன், அவன் தாண்டா உண்மையாலுமே வந்துட்டு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேச